அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 15/3/2024. சஷ்டி திதி இரவு 10 மணி 10 நிமிடம் வரை. அதன் பிறகு சப்தமி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் மாலை 4 மணி 8 நிமிடம் வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 4 மணி 8 நிமிடம் வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி 45 நிமிடத்திலிருந்து 7 மணி 30 நிமிடம் வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை மற்றும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், ராகு. மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரனும் சனி பகவானும். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் வாங்க, குழந்தை தத்தெடுக்க, புத்தகம் வெளியிட, விருந்துண்ண, கடன் வாங்க, கடன் பைசல் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கவனம் வெற்றியை தக்க வைக்கும், ஆனால் கர்வமோ தோல்வியை தொடங்கி வைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை சம்பாதிச்சாலும், எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு வந்தாலும் பணக்காரத்தனத்தை நீங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. பகட்டாக நீங்கள் பேசவும் மாட்டீங்க. ஆரம்ப வாழ்க்கை எப்படி அமைஞ்சுதோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு தலைக்கணம் கர்வம் இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது, அதிர்ஷ்டகரமாக இருக்குது. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். எடுத்த எடுப்பிலேயே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். புது விஷயங்கள் ஏதாவது தொடங்கிறது, பேசுகிறது, வைக்கிறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் சர்வசாதாரணமாக பேசலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர், எல்லா வகையிலுமே பலத்தை தரக்கூடியவர் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீ ஜெயிச்சு காட்டுவீங்க. சகோதர வகையிலையும் நல்லதெல்லாமே நடக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அடைவது அனைத்தும் வெற்றியல்ல, இழப்பது அனைத்தும் தோல்வியல்ல. நிகழ்வுகள் எல்லாமே காலத்தின் கட்டாயம்தான். ஆமாங்க, நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் காலச்சக்கரம் சுழல்வதற்கு தகுந்தார் போல தான் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே முடிவுகளை தருகின்றது. ஆனாலும் நம்ம கடமையை நாம் செஞ்சு வைப்போம், எதுக்காகவும் நாம் காத்திருக்கக்கூடாது என்று எங்கும் எப்பொழுதும் கடமை வீரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்கு
ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. ஏதோ கோபத்தில் அவசரத்தில் முன்ன பின்ன ஏதாவது பேசுவாங்க. அதெல்லாம் அடிமனசில் வச்சுக்கிட்டு நீங்களும் ஆவேசப்படுறதெல்லாம் சரி வராதுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 4:08 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மாலை 4:08 ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி அடையுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் வேலையாட்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கும். உங்களை பற்றி வதந்திகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதை பற்றியெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்துறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உத்தியோக வகையிலையும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்களுடைய தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாகவும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தேனுக்காக பூவின் மீது உட்காரும் தேனீக்களைப் போல தேவைக்காக நம்மிடம் சிலர் ஒட்டிக்கொள்வார்கள். வேலை முடிந்தவுடன் பறந்து விடுவார்கள். ஆமாங்க, சுயநலத்தோடு தான் எல்லாரும் பழகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஒரு வேலை முடியணும் முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க. எதிர்பார்ப்போடு யாருக்கிட்டையும் பழக மாட்டீங்க. எப்போதும் இயல்பாக இயற்கையாக யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுநலவாதிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரும் மாற இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட இனிமேல் சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் அறிமுகமாகுவாங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அடிக்கடி வேலை மாறிட்டு இருக்கிறத விட நாமே ஏன் ஒரு சொந்த தொழில் தொடங்கக்கூடாதுன்னு சின்னதாக முதலீடு போட்டு நீங்கள் தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. கமிஷன், புரோக்கரேஜ், உணவு வகைகள் மூலமாக அதிகமான லாபம் உங்களுக்கு வர இருக்கும். அதனால் அந்த மாதிரி தொழில் நீங்கள் தொடங்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் தேடின்னு இருக்கீங்க. ஜாதகம் பொருந்தி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உன்னை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் வளர்ச்சிக்கான முதல் படியில் நீ அடியெடுத்து வைக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, நாம் எல்லாருமே அடுத்தவங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய வளர்ச்சி என்ன, நம்முடைய பாதை என்ன, நம்முடைய பயணம் என்ன, எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், எங்கே போய் நம்முடைய பயணம் முடியும் அப்படின்னு நம்மை நாமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது, நம் உள் மனசோடு நாம் பேச ஆரம்பிக்கும்போது, நாம் எப்படி இப்போ இருக்கிறோம், எப்படி நாம் மாறணுங்கிறதுக்கான வழிகாட்டுதல் எல்லாமே தெரிய வருங்க.
இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு தினந்தோறும் தன் மனசோட பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு, செல்வாக்கு, பெருப்பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களையும் சில வாய்ப்புகளையும் அவர் தட்டி பறிப்பார். ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல சுக்கிரனும் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் இருந்தாலும் அடுத்ததாக நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செவ்வாய் 8ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது நீங்கள் நிலம் சொத்து வாங்கிறதா இருந்தால் யோசித்து வாங்குங்க. அவசரப்பட்டு முடிவுகளெல்லாம் எடுக்க வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. தம்பி தங்கைகள் மூலமாகவும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால லாபம் உண்டு. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு வெற்றி உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்குமே சிறப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெறவே முடியாது. இதுதான் உலக நியதியாகும். அவ்வளவு ஏங்க, நம்ம உள்ளிருக்கிற மூச்சை வெளியில் விட்டால் தான் மறுபடியும் நம்மால் வாழ முடியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இழப்புகள் எல்லாம் இலையுதிர் காலமாக நினைத்து கொண்டு வளர்ச்சிகள் எல்லாம் இலை துளிர்காலமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. கண்டகச்சனி நடக்கிறதுனாலையும் களத்திரக்காரகன் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வருங்க. ஒரு சிலர் சும்மா இருக்காமல் எதையாவது புகைய விடுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு வீட்டில் நீங்கள் கோபுறதெல்லாம் சரியாக வராதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறவங்க இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. குத்தி காட்டி உங்களை திருத்துறவங்க, மாற்றுறவங்க அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் அன்றைக்கி விற்று தீரும். லாபமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்காதமாக இருந்தீங்கன்னா நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உண்டு. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. உங்கள் பிள்ளைங்க வேலைக்காக அல்லது படிப்புக்காக வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை முதல் மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பணத்தை தவறான வழியில் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் தர்ம வழியில் மட்டும்தான் நிம்மதியை சம்பாதிக்க முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நிம்மதிக்கு தாங்க முக்கியத்துவம் தருவீங்க. பணம் வரும் போகும், அதை விட நமக்கு நிம்மதியும் அதே நேரத்தில் புண்ணியமும் வேணும்.
நாம் மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகளும் நல்லா இருக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் தர்ம பாதையில் பயணித்தும் செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள், சண்டை சச்சரவுகள், இழப்புகள் இதிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் தடங்கள் இல்லாமல் சிறப்பாக முடியுங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால கால்வலி கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி மேலதிகாரியினுடைய மனசிலேயும் இன்னைக்கு நீங்கள் இடம் பிடிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. சகோதர வகையிலையும் நல்லது நடக்குங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாகும். பழைய வண்டியெல்லாம் வாங்காதீங்க. புதுசு வாங்கினாலும் திரும்புகிற இடங்களில் வண்டியை பார்த்து ஓட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கோபம் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று. ஆகையால் எங்கேயும் எப்போதும் எதிலும் எச்சரிக்கை தேவை. ஆமாங்க, நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருக்காங்க, நம்மக்கிட்ட நெருங்கி பழகிறாங்க அப்படின்னு சிலரெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவங்கக்கிட்ட நாம் சொல்லிடக்கூடாதுங்க. நாம் யார்கிட்ட பாசமாக இருக்கோம், யார் மேலே நாம் உயிராக இருக்கோங்கிறத கூட சிலர்கிட்ட நாம் வெளிப்படுத்தவே கூடாதுங்க. காலப்போக்கில் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க எதிராளியாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய எண்ணத்தில் தோன்றுபவை எல்லாம் தன்னுடைய மனசுக்குள்ளாரையே போட்டு புதைத்து வைத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பிரபல யோகாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை விவகாரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் கூடி வரத்துக்கு, நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:08 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களும் மாலை 4:08 முதல் நிதானமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப முன்ன பின்னதாங்க இருக்கும். அவசரப்படாதீங்க. அதே மாதிரி வேலையாட்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ரகசியங்கள் எதுவும் சொல்லிக்க வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:08 பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன்னை பிடித்து பழகியவர்களை விட பிடிப்பது போல் நடித்து பழகியவர்கள்தான் இங்கு ஏராளம். ஆமாங்க, யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, இப்போ அப்படியே மாறி போயிட்டாங்க. பார்த்தா கூட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒன்றும் நான் அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணலை. இருந்தாலும் அவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியலையேன்னு சிலரையெல்லாம் நினைத்து புரியாத புதிராக இருக்கிறாங்களே நினச்சி குழம்பி போவதெல்லாம் உண்டுங்க. இருந்தாலும் உங்களை மாதிரி
உங்கள் வெள்ளை மனசு யாருக்குங்க வரப்போகுதுங்க? இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தை விட்டு விலகி 4வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறணும்னு பார்த்துன்னு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அவசரமாக வேகமாக போக வேண்டாம். வளையக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுறது நல்லதுங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நலக் குறைவுகள் வரும். உறவினர்கள் நண்பர்கள் ஒரு சிலரிடம் சின்ன சின்ன கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன போட்டி தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை அதிகமாகி கொண்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு, பணவரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரங்க மாலை 4 மணி வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 4 மணிக்குள்ளார முக்கிய விஷயங்கள்லாம் முடிச்சுக்கலாம். எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது. ஆமாங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அமைதியாக இருந்து விட்டாலே நம்மால் எல்லாவற்றையும் கடந்துவிட முடியும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் சாதிப்பீங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக தீர்க்க முடியாத சில விஷயங்கள், அதுக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்குங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். பேசாமல் இருந்து வந்த சில நண்பர்கள் உறவினர்கள் தங்களுடைய மனக்கசப்புகளை மறந்து இன்றைக்கி வழியே வந்து பேசுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகளும் குறையுங்க. சனி பகவானும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு அதெல்லாம் கூட இப்போதைக்கு எதிர்பார்க்கலாங்க. உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனதில் எழும் எண்ணங்களை கவனி. அதன் ஆழத்தை உணர். அதை அங்கேயே திருத்து. உன்னுடைய வாழ்க்கை செம்மையாகிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க உள்மனசோடு நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுக்குள்ளார நீங்களே பேசின்னு இருக்கும் பொழுது அடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. வெளியில் யார் எதை சொன்னாலும் உங்களை பற்றி தவறாக பேசினால்
பேசினாலும் அவங்க பேச்செல்லாம் வெறும் சத்தம்தான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு தன்னுடைய கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் மாலை 6 மணியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு செவ்வாய் விலகிறாருங்க. அப்படி விலகிறதுனால அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று போட்டு அழுத்துன மாதிரியே இருந்தது, என்னையே எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, என் மேலேயே எனக்கு கோபம் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிற நிலைமை எல்லாமே இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குங்க. ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. சூரியனும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. ரொம்ப வருஷமாக நெருக்கமாக பழகினவங்க நடுவில் ஏதோ கருத்து மோதலால் பிரிஞ்சு போனவங்கள்லாம் மறுபடியும் இப்போ வழியை வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, அதுதான் இதெல்லாம் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதலாக லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் புதுசாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருந்தவங்களோட பட்ட கஷ்டம் போதும், இனிமேல் பார்ட்னர்ஷிப்லாம் வேண்டாம், ஒத்தையாக நின்று எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சில சூட்சுமங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை, கடலில் கல் எறிவதனால் கடலுக்கு எப்பொழுதும் வலிப்பதில்லை. அதைப்போல விமர்சனங்கள் எல்லாமே கல்லாக இருக்கட்டும், நீங்கள் எப்போதும் கடலாகவே இருங்கள். ஆமாங்க, சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு வந்தவங்க நீங்கள். எத்தனையோ அவமானங்கள், ஏளனங்கள், ஏச்சு பேச்சுக்களை எல்லாம் தாங்கி தாங்கி இன்றைக்கு நீங்கள் ஏறுமுகமாக இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னங்க? உங்களுடைய சகிப்புத்தன்மை தாங்க. அதனால் சகிப்புத்தன்மை அதிகம் கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கலாமா, பிள்ளைங்கள்லாம் பெரியவங்களாக வளர்ந்துக்கிட்டே வராங்க, இன்னொரு ரூம் கட்டலாமா அல்லது இன்னொரு ஃப்ளோர் கட்டலாமா, இல்லை இதை கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே யோகாதிபதி சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அரசாங்கத்தில், அரசியலில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, தொழில்துறையில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. பரவாயில்ல, நமக்கும் 4 பேர் இருக்கிறாங்க, நம்மளையும் 4 பேர் மதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிம்மதி உள் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையில் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, லாபம் உண்டு. பங்குதாரர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து சாதகமாகவே இருப்பாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகுன்னு முப்பூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை மட்டும் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் 4 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சுமாராக இருக்குதுங்க. அதுக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை, பல ஏமாற்றங்களை சந்தித்து வந்துவிட்டேன் அப்படின்னு யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்களுடைய பலவீனங்களையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அவர்களும் உங்களை ஏமாற்றுபவர்களாக மாறக்கூடும்.
ஆமாங்க, யாரை நம்பி எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. பேசாமல் இறைவன்கிட்ட சொல்லிடுவோம், தியானத்தில் நம்ம மனசுக்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு இப்போதெல்லாம் உங்களுக்கு நீங்களே நிரபராதியாக, உங்களுக்கு நீங்களே ஆசானாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும், பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரனும் சனி பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். ஜாதகம் பொருந்தி வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்கும். புதுசாக பங்குதாரர்கள் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதியாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன பரிசு பாராட்டுதல்கள் மேலதிகாரியிடமிருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கு சென்று நீங்கள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டுவீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் சுமார் தான். அதுக்கு பிறகு தாங்க ரொம்ப நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்க முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் மாலை 4 மணிக்குள் சிறப்பாக செய்து கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 6 வருஷமாக இந்த கோர்ட்டுக்கு நானும் அலைஞ்சின்னு இருக்கேங்க. இந்த கேஸு முடியவே மாட்டேங்குது. நாங்கள் கூடி வர்றப்ப எதிர்த்தரப்பு வந்து வாய்தா வாங்கிக்கிறாங்க. இப்படியே தள்ளி தள்ளி போயின்னு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க வழக்கில் சீக்கிரம் ஜெயிக்கிறதுக்கு இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் வர்றது நல்லதுங்க. 2 முறை இந்த தொகுதியிலே நின்று நான் தோத்துட்டேங்க. 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தாங்க தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்றால் எதிரி வேட்பாளரை ஜெயித்து, அதாவது எதிரியை வெற்றி கண்டு அவங்களால ஜெயிக்க முடியுங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் என் பையன் ஜாதகத்தை பார்த்த உடனேயே பெண் வீட்டுக்காரங்க வேணான்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சோகமாக இருக்கக்கூடிய பிள்ளையை பெற்ற தாய்மார்களெல்லாம் இந்த ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக செவ்வாய் தோஷம் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சொத்து பத்து ஒன்றும் நமக்குன்னு கிடையாதுங்க. காசு பணம் இருக்குது, நானும் பார்த்துன்னு இருக்கேன். ஒரு இடம் வாங்கி போடலான்னு பார்த்தா நமக்கு அந்த அமைப்பு அமையவே மாட்டேங்குதுன்னு ஆதங்கப்படுறவங்க இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் சொந்தமாக இடம் வாங்கி பூமி வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குதுங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் யார் அப்படின்னு கேட்டால் அருள்மிகு முத்துக்குமார சுவாமிகள். அற்புதமாக இங்கே பிரம்மச்சரியத்துடன் இங்கே வந்து முருகப்பெருமான் ஒரு பிரம்மச்சாரியாக இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். திருமணத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையை இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. பொதுவாக முருகப்பெருமானினுடைய இரு பக்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள், ஆனால் இந்த கோவிலிலே வாயுமுலையிலே தனியாக இருக்கிறார்கள். முருகப்பெருமானை மணந்து கொள்வதற்காக இங்கே வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் ரொம்ப ரொம்ப பழமையானதுங்க. பச்சைமலை பவளமலை எங்கள் நாடு, பரமேஸ்வரன் வாழுகின்ற நாடு அப்படின்னு
குற்றால குறவஞ்சியில் திரிகூட ராசப்ப கவிராயர் அழகாக பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பச்சை மலை மேலே தான் இந்த முருகப்பெருமான், அந்த பவளமலை மேலே தான் இந்த முருகப்பெருமான் அமைஞ்சிருக்கிறாருங்க. பவழம் அப்படின்னாலே சிவப்பு, சிவப்பு அப்படின்னாலே செவ்வாய், செவ்வாய்க்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் சுப்பிரமணிய பெருமான். அப்படி இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய அற்புதமான அம்சங்களும் நிறைந்த கோவிலாக இந்த கோவில் சிறந்து விளங்குகிறதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தார் இல்லைங்களா பாரி, அந்த மன்னனால் இந்த கோவிலுக்கு நிறைய இதெல்லாம் திருப்பணிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்குங்க. தூர்வார மகரிஷி இந்த இடத்துல இருந்து வணங்கியிருக்காரு. செட்டிநாட்டு பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது. விஜயநகர மன்னரும் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார். இங்கே அந்த திரிசத அர்ச்சனை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. அதாவது சதம் சதை அப்படின்னாலே 100, திரிசத அப்படிங்குள்ள 300 அர்ச்சனைகள். ஏன்னா முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், ஒரு முகத்துக்கு 50 அர்ச்சனை வீதமாக 300 அர்ச்சனைகள் செய்வதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இங்கே உருவாகுதுங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலையில் பருப்பு பாயசம் உளுந்தவிட நைவேத்தியம் இங்கே சிறப்பாக தரப்படுகிறது. இங்கே கைலாசநாதர் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் இங்கே காட்சி கொடுக்கிறார். வழக்கம் போல் சித்ரா பௌர்ணமி, திருக்கார்த்திகை, சூரசம்ஹாரம் எல்லாத்துக்கும் சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே செய்யப்படுதுங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குன்னா ஈரோட்டிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் கோபிசெட்டிப்பாளையம், அங்கிருந்து அந்தியூர் டவுன் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா 3 கிலோமீட்டர் சென்றால் முருகன் புதூர் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் வருது. அங்கே தாங்க இந்த அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. எல்லாம் வல்ல ஸ்ரீ அருள்மிகு முத்துக்குமார சுவாமிகளை வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமுடன் சஷ்டி திதி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.